பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்தில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்கள் உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு இன்று நபி மொழிகளில் சிலவற்றை இங்கே பகிர்கிறேன். நீங்கள் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒரு சிறு சுன்னத்தான வழிமுறைகளும் நீங்கள் தவற விடக்கூடாது என்ற நோக்கத்திலே சிறு சிறு விஷயங்களான இந்த பொன்மொழிகளை உங்களிடம் பகிர்கிறேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொண்டு நல்ல விதமாக கடைபிடித்து வெற்றி பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அதிகமாக சஜிதா செய்யுங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதிகமாக சஜிதா செய்யுங்கள். ஏனெனில் அல்லாஹ்வுக்காக மட்டுமே சஜிதா செய்யும் பொழுது அதற்கு பகரமாக உங்களின் ஒரு அந்தஸ்தை உயர்த்தி ஒரு பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சஃப்வான் ரலியல்லாஹு அவர்கள் முஸ்லிமிலே பதிவிட்டிருக்கிறார்கள். எனவே சஜிதா செய்ய சலிப்படையாதீர்கள். சஜிதா செய்யும்போது இறைவனுடன் நீங்கள் உரையாடலாம். மேலும் இவ்வாறு செய்யும்போது உங்கள் அந்தஸ்தும் உயரும், உங்கள் பாவங்களும் மன்னிக்கிறான் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர்கள் கூறிய உயர்ந்த உண்மைகளை மனதில் வைத்துக்கொண்டு இந்த முக்கியமான விஷயங்களை நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, பேரிக்காய் இதயத்திற்கு மருந்தாகும் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே பேரிக்காய் சாப்பிடுங்கள், அது மனதை அமைதிப்படுத்துகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் இப்னு மாஜாவிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட பழங்கள் ஒவ்வொன்றையும் நாம் தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலே உயர்ந்த நிறைய நன்மைகள் நிறைய இருக்கும். எனவே தவறவிடாமல் இது போன்ற பழங்களை, இது போன்ற உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்வதோடு குடும்பத்தினருக்கும் அறிவுரை செய்யுங்கள், பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அடுத்து அன்னலாரின் அறிவுரையாக ஒரு சில விஷயம். அக்கிரமம் செய்யாதீர், ஏனெனில் அது மறுமையில் இருளாக உங்கள் முன் தோன்றும். மேலும் கருமித்தனத்தை தவிர்த்திடுங்கள், ஏனெனில் இந்த கருமித்தனம் உங்களுக்கு முன்னிருந்த சமூகத்தாரை அழித்துள்ளது. இந்த கருமித்தனமே மற்றொருவரை கொலை செய்ய தூண்டியது. மேலும் கருமித்தனத்தால் ஹராமான பொருட்களை ஹலால் என கருதினர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் முஸ்லிமிலே பதிவிறக்கம் செய்திருக்கிறார்கள். எனவே கருமித்தனம் கூடாது. அதே சமயத்தில் கஞ்சத்தனம், அக்கிரமம் கூடாது. இந்த விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்குங்கள். மேலும் ஹஜ்ஜுக்கு செய்து வந்தவர்கள் 5 கடமைகளும் முழுதாக நிறைவேற்றியவர்களுக்கு இது முக்கியமான விஷயமாகும். இதை நிச்சயம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கடைபிடிக்க வேண்டும், பிறருக்கும் ஏவ வேண்டும். அதுதான் உங்களுக்கு வெற்றியே இருக்கிறது. எனவே உங்கள் 5 கடமைகளும் அல்லாஹ்விடம் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ள உங்கள் நடத்தையிலே, உங்கள் வருமானத்திலே, உங்களுடைய பழக்க வழக்கத்திலே எல்லாவற்றிலுமாக நீங்கள் இது போன்ற விஷயங்களை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவாறு நடைமுறைப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அத்துடன் இப்பொழுதிலிருந்தே குடும்பத்தில் உள்ள சிறார்களுக்கு இதை என்ன செய்யுங்கள்? நீங்கள் பகிர்ந்து அவர்களையும் நீங்கள் பக்குவப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.